இது உங்கள் ஏகே வேல்டுவின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 4 போன்ஸ் வந்து இப்போ வந்து மோட்டோ தரப்புல லான்ச்சுக்காக வெயிட்டிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட BIS சர்டிபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. BIS லிஸ்ட்ல இருந்ததுனால இந்த மோட்டோ 4 போன் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோட்டோ தரப்புல வந்து 3G சீரிஸ், ஒரு E சீரிஸ் வரப்போகுது. அதாவது மோட்டோ G05, மோட்டோ G15, மோட்டோ G15 பவர் அப்படின்ற போனும், ஒரு E15 போனும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு இதோட ஸ்பெசிபிகேஷன் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Xiaomi Pad 7 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. எப்போ லான்ச் ஆக போகுது, எங்க லான்ச் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்த வெப்சைட் லான்ச் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்பெசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும், Pad 7 பொறுத்த வரைக்கும் 11.2 இன்ச் கூட LCD டிஸ்பிளே, 144 ரெஃப்ரெஷோட HDR10 கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்ஜெட் செக்மெண்டான லேப்டாப், பட்ஜெட் செக்மெண்டான டேப்லெட். இந்த டேப்லெட்ல ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7+ Gen 3 கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP பேக் கேமரா, 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது HyperOS 2 ஓட வரப்போகுது, Android 15 ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா பேட்டரியை பாத்தீங்கன்னா 8850 mAh கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Xiaomi Pad 7ல பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இந்தியா வருமானது தெரியல. ஆனா வந்து Wi-Fi 7 வரலனா அதை டவுன் கிரேட் பண்ணி Wi-Fi 6E கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனாவுல இந்திய மதிப்புல 23,540 ரூபாய்க்கு வரும். அந்த பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா Xiaomi Pad 6 பாத்தீங்கன்னா 26,999 ரூபாய்க்கு இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்க. இந்த Xiaomi Pad 7 அதை விட கம்பேர் பண்ணும்போது அதை விட ஹையரா தான் இருக்கும். Xiaomi Pad 6 ஓட ஹையரா இருக்கும் பட்சத்துல இது வந்து 30,000 ரூபாய்க்கு போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மி தரப்புல இருந்து புதுசா ஒரு போனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் லான்ச்சுக்காக டீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி போனோட பேர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெட்மி 13C சக்சஸ் காரணமாக ரெட்மி 14C 4G ஒன்று செப்டம்பர்ல லான்ச் பண்ணாங்க. அதோட அப்கிரேட் வெர்ஷனா 14C 5Gன்ற மாதிரி லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன் எனக்கு தேவையில்லாத ஒன்று தான். 14C 4G ஒன்று 5G ஒன்று, ரெண்டுத்துக்கு பதிலாக ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் கன்சியூமரை குழப்பறது போட்டுக்கிட்டு அவன் 4G வாங்குறதா 5G வாங்குறதா, மறந்து போய் கூட 4G வாங்கிட்டு போயிட்டானா அவனுக்கு நாஸ் தான் அப்படின்றதான் அதை குழப்பறதுக்குனே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஸ்கோர்ல 917, மல்டி ஸ்கோர்ல 2182ன்ற மாதிரி வந்திருக்கு. இது Android 14 OS ஓட வரப்போது. இது வந்து 8GB RAM ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாம இது வந்து Snapdragon 4 Gen சிப்செட்டோட வரப்போது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம HyperOS ஓட வரப்போது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் இப்போ வந்து புதுசா ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர் இருக்க போது அந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல. அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் கிளாஸ் பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான பேட்டர்ன் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டர்னை பத்தி நான் உங்களுக்கு வந்து போட்டோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து XR/VR ஹெட்செட்டுக்காக ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலமா, இந்த ஸ்மார்ட் கிளாஸ் உள்ள ஸ்பீக்கர் மூலமாக நம்ம வந்து மல்டிமீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்தியாவுக்கு வருமானு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வரும். ஆனா இப்போதைக்கு வரும்ன்றது தெரியல. இது வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் ஃபர்ஸ்ட் AI பவர் கொண்ட XR ஸ்மார்ட் கிளாஸ் வந்து Q3 2023 லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம 5 லட்சம் யூனிட் மட்டும் தான் மொத்த ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம AI ஸ்மார்ட் கிளாஸ்ன்றதுனால Q3 2025 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. XR ஸ்மார்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து நார்மல், அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று, அதாவது இப்படி ஃபுல்லா கவர் பண்ண ஹெட்செட் ஒன்றும், அதுக்கப்புறம் நார்மலா ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்றும் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதுதான். அது கொஞ்சம் மேற்கொண்டு ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, HP தரப்புல இருந்து Oman Max 16 அப்படின்ற ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேப்டாப்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லேப்டாப் தான் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த லேப்டாப் தான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் RTX 5
5080 ஜிபியோட லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம HP ஓமனோட இந்த லேப்டாப் நம்ம எங்க எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னா CESO 2025 கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ 2025 அதை பத்தி நம்ம ஒரு டெடிகேட் வீடியோ போட போறோம். அதுல எக்கச்சக்கமான டெக் ப்ராடக்ட் வரப்போகுது. அந்த டெக் ப்ராடக்ட்லாம் பத்தி நம்ம வீடியோ போட போறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த லேப்டாப் வந்து வரப்போகுது. இந்த லேப்டாப் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா இது வந்து 16.1 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே வரப்போகுது. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. 14 Gen கோரோட ஐடெல் 14 Gen கோரோட i7ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 83 வாட்ஸ்க்கான பேட்டரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 280 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸ் டீட்டெயில் எவ்வளோ பிரைஸ் டீட்டெயில் லீக் ஆகணும்னு நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா போக்கோ வந்து இப்போ வந்து அடுத்த வருஷம் 2025 இந்தியாவில் ஆஃப்லைன் வரப்போறாங்க. இதனால வரைக்கும் போக்கோ வந்து ஆஃப்லைன்ல அந்த அளவுக்கு கிடைச்சதாவே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து 2018 இருந்து போக்கோ வந்து இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து எப்படி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு ஆன்லைன் வழியாக தான், அதே போல தான் ஐக்யூ ஆன்லைன் வழியாக தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து போக்கோ வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு தெரிஞ்ச பிராண்டா மாறிடுச்சு. ரெட்மியோட சப் பிராண்டா இருந்தாலும் போக்கோ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஆஃப்லைன்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால போக்கோட 2025 பாத்தீங்கன்னா இந்த லான்ச் ஆகிற போன் எல்லாமே ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல தான் ஐக்யூ வந்து 2025 ஆஃப்லைனுக்கு வர போறாங்க. ஆன்லைன்லயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லயும் கிடைக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஆப்பிள் இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பெசில்லெஸ் ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு ஐபோனை லான்ச் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஐபோன்ல பாத்தீங்கன்னா பெசிலே இருக்காது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா டைனமிக் ஐலண்ட் இருக்கு. அந்த மாதிரி நாட்ச் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் நாட்ச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டைனமிக் ஐலண்டா மாத்தினாங்க. இப்போ வந்து அந்த டைனமிக் ஐலண்ட் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல் ஸ்கிரீனா வந்து நம்ம வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக ஆப்பிள் வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வரப்போது. இந்த ஃபுல் ஸ்கிரீனோட வரப்போற இது பாத்தீங்கன்னா இந்த ஐபோனுக்கு யாரு டிஸ்பிளே செய்ய போறான்னு கேட்டீங்கன்னா சாம்சங் அண்ட் LG தான் டிஸ்பிளே டெவலப் பண்ணி கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்கச்சக்கமான பெசல் ஃப்ரீ OLED ஐபோன் வரப்போது. எல்லா போனுமே ஐபோன் 2026 வர 18 சீரிஸ் அனைத்துக்குமே வந்து இந்த பெசல்லெஸ் ஸ்கிரீனோட தான் வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் HMD Fusion 5G போனை வந்து இப்போ வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய இந்த 5G போனை கிட்டத்தட்ட ரிப்பேரபிலிட்டி பட்ஜெட் செக்மெண்ட் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்ம சொல்றோம் உங்களுக்கு, அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுல இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண பிரைஸ்க்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான போன்ஸ் இந்த காம்படிட்டிவ்ல இருக்கு. ஆனா வந்து இவங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷனை வந்து முன்னிறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பா வந்து நாங்க வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து என்ன கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன ரிப்பேரபிலிட்டிக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனோட ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த போனோட வாங்குறதுக்கான காரணங்கள் என்னன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஸ்மார்ட் அவுட்ஃபிட் ஆட் வேல்யூ இருக்கு, அதாவது அது மட்டும் இல்லாம டியூரபிலிட்டி அண்ட் ரிப்பேரபிலிட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க, அது பெருசா பேச முடியுது. அதுக்கப்புறம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் லிமிடெட் தான். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ல சில பக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த போனை வந்து கிட்டத்தட்ட 17,999 ரூபாய்க்கு இந்தியாவில் இருக்கு. இந்த போன் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேமிங்கான கிட்டு கொடுக்குறாங்க. அது நீங்க கிட்டோட உங்களுக்கு பாக்ஸோட கிடைச்சா நீங்க உங்களுக்கு நல்லதுதான். அது மட்டும் இல்லாம அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ரிப்பேரபிலிட்டி ஃபியூச்சரை வச்சு இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க HMD. ஆனா வந்து கன்சியூமருக்கு வந்து அந்த ரிப்பேரபிலிட்டி ஃபியூச்சர் கொடுத்தாலும் அது மட்டும் இல்லாம கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சாஃப்ட்வேர்லயும் நீங்க ஒர்க் பண்ணா ஏத்துப்பாங்க அப்படின்றத என்னோட கருத்து. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் அடுத்த சீரியஸான நத்திங் போன் 3A பிளஸ், அதுக்கப்புறம் CMF Fold 2 இதோட வந்து டீட்டெயிலாம் இப்போ கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து இப்போ கிடைச்சிருக்க டீட்டெயில் வச்சு என்னன்றது சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 3A பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 3A பொறுத்த வரைக்கும் 3A ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயும் ஸ்னாப் டிராகன் 7S Gen 3 தான் போக போகிறாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3A பொறுத்த வரைக்கும் டெலஃபோட்டோ கேமரா எக்ஸ்ட்ரா ஒன்றா இருக்க போது மெயின் கேமராவை தாண்டி. அதுக்கப்புறம் 3A ப்ளஸை பொறுத்த வரைக்கும் பெரிஸ்கோபிக் டெலஃபோட்டோ கேமரா ஒன்று, மெயின் கேமரா ஒன்று, 3 கேமரா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் CMF போன் வந்து 2 பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட தான் போக போறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல என்ன கேமரா வரப்போகுதுன்ற மாதிரி இப்ப தகவல் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம வந்து
சிம் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நத்திங் 3A1 3A பிளஸ் பொறுத்த வரைக்கும் டூயல் நேனோ சிம் போட்டுக்கலாம் அல்லது வந்து இ சிம் ஒன்று போட்டுக்கலாம் நேனோ சிம் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் இதுதான். அடுத்த டீட்டெயில் நம்ம போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸ் வந்து லான்ச் டேட் தெரிஞ்சிருச்சு. அதுவே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த லான்ச் டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்போ சேல்ஸ் கொண்டு வர போறாங்க, லான்ச் பண்ணோடனே கொண்டு வர மாட்டாங்க. லான்ச் பண்ணோடனே பெரியாடர் நடக்கும். அந்த பெரியாடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேல்ஸ் நடக்கும். அதைப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த சேல்ஸ் எப்போ இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஜனவரி 22 லான்ச் ஈவெண்ட் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 நடக்க போகுது. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 நடக்க போகுது இந்த லான்ச் ஈவெண்ட். ஏன்னா அது வந்து டைமிங் வேற ஆகுது. ரெண்டு இடத்துலயும் ஒரே லான்ச் ஈவெண்ட் தான். ஆனால் டைமிங் படி பார்த்தா அங்கே ஒரு நாள் பின்னாடி வருது, ஒரு நாள் முன்னாடி வருது. அதை மட்டும் லான்ச் ஈவெண்ட் 22 நடந்தாலும் பெரியாடர் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 24 பிப்ரவரி 3 வரைக்கும் பெரியாடர் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் அப்படியே சேல்ஸ் கொடுக்க போறது எல்லாருக்கும் எப்பன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 4 அபிஷியல் கொரியாவில் எப்போ கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 7 குளோபலா பிப்ரவரி 4 கிடைக்கும், கொரியாவில் பிப்ரவரி 7 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iQ Z9 டர்போ. இந்த Z9 டர்போல என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த Z9 டர்போவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெக் பெருசா பேசப்படுகிற முக்கியமான ஸ்பெக் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. பெரிய பேட்டரின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6400 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபிளையிங் ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பிளாக் கலர் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 3 கலர் வருது இந்த போன்ல. அது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன எதிர்பார்க்கலான்றத அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியும் பேட்டரியும் ப்ராசஸரும் கிடைச்சிருக்கு. iQ Z9 டர்போ பிக்கர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜனவரிக்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் தரப்புல இருந்து தண்டர் 2.0 அப்படின்ற ஒரு அதாவது கேரி பண்ணி தூக்கிட்டு போற ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா RGB LED சர்க்கிள் லைட் கொடுத்துருக்காங்க. 60 வாட் RMS அவுட்புட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டூயல் பேஸ் டிரைவர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டூயல் ட்விட்டர் அண்ட் டூயல் ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் Bluetooth 5.3 இருக்கு. அதுக்கப்புறம் 6 hours பிளே பேக் டைம் கிடைக்கும். டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஈக்குவலைசர் மோட் இருக்கு. TWS பேர் பண்ணி கூட நம்ம பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் USB ஃபிளாஷ் டிரைவரை ஆக்ஷன் மூலமா நம்ம பாட்டு கேட்கலாம். IPX6 வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதோட பிரைஸ் என்னவா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து MRP பொறுத்த வரைக்கும் 9999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆஃபர் பிரைஸ் 4999 ரூபா. இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃபர் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்க வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுக்கான இந்த வீடியோல சொல்றது மட்டும் இல்லாமல் கரண்ட்ல எக்ஸ்க்ளூசிவா என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கோ அத்தனை ப்ராடக்டான லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அதனால தான் வாட்ஸ்அப் சேனல்ல கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்கன்றது சொல்றது. இந்த வாரம் நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா iQ Z10 சீரிஸ் கிட்டத்தட்ட இப்ப டீடைல் லீக் ஆயிருக்கு. அதை பத்தி நினைச்சீங்கன்னா Z9 டர்போவை பார்த்தோம். இப்போ Z10 வந்துருச்சு. ஆனா வந்து சைனாவில தான் இது வந்து Z10 வரப்போகுது ஃபர்ஸ்ட். அது என்னன்னு சைனால வரப்போற இந்த Z10 பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 8S எலைட்டோட ப்ராசஸரோட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பெரிய பேட்டரியா 7000 mAh வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Z10 டர்போவை பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனோட அது மட்டும் இல்லாமல் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து டூயல் கேமரா செட்டப்போட 250 MP மெயின் கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 7000 mAh பேட்டரியோட வரப்போற இந்த Z10 டர்போவை பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ்ல இருந்து 90 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எதுக்கு காம்படிட்டிவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெட்மியோட டர்போ 4 ப்ரோவுக்கு காம்படிட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம Xiaomi CV5 ப்ரோவுக்கு காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Redmi K80 Ultra அது மட்டும் இல்லாம Redmi K80 Ultraவில் என்ன ப்ராசஸர் வரலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து Dimensity-யோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இந்த போன் வரப்போகுது. அதாவது Dimensity-யோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான 9400 அடுத்த வெர்ஷன். அதாவது எப்படி நம்ம ஸ்னாப்டிராகனுக்கு
ஜென் எலைட்டோட 8 எலைட்டோட அடுத்த ப்ராசஸர் 8S எலைட்னு சொல்றோம்ல, அதெல்லாம் தாண்டி இது வந்து டிமென்சிட்டி 9400 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை தாண்டி 9400 பிளஸ் அதோட அப்கிரேட் தான் சொல்றாங்க. இந்த ப்ராசஸர்ல ஃபர்ஸ்ட் வரப்போற போன் கேட்டீங்கன்னா Redmi K80 Ultra அப்படின்ற போன் வரப்போது. இது வந்து ஏப்ரல் அல்லது மேல 2025 வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த போனை தாண்டி இன்னொரு போன் என்ன வரப்போது கேட்டீங்கன்னா, இதுல வந்து இதே ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஓப்போவோட Find X8S போன் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து டிமென்சிட்டி 9400 பிளஸ் சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வேற என்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா, இதை தவிர்த்து வந்து ஒன் பிளஸ்ல ஒரு போன் வரலாம், ரியல்மில ஒரு போன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போன்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து வெயிட்டிங்ல இருக்கு. டிமென்சிட்டி 9400 சிப்செட் 9400 பிளஸ் சிப்செட்டை வச்சு IQ, ஒன் பிளஸ், ரியல்மி, ஹானர் அது எல்லாமே போன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இதுல வந்து நம்ம வேற என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, Honor GT Proல வரலாம் ஒரு போன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது IQ தரப்புல வந்து IQ Neo 10S Proல இந்த டிமென்சிட்டி 9400 பிளஸ் சிப்செட் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் S5 சீரியஸ்ல இந்த 9400 பிளஸ் சிப்செட் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல்மி GT சீரியஸ்ல GT Neo சீரியஸ்ல இந்த 9400 சிப்செட் பிளஸ் வரலாம், 9400 பிளஸ் சிப்செட் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மியோட புக் 16 2025 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெட்மி புக் 16 ரெட்மியோட புக் 16 அதாவது 2025 வரப்போறத பீரியட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ சைனாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 1 2025 வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி 16 இன்ச் கொண்ட 2.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே வரப்போது, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது, 100% RGB கலரோட வரப்போது, 400 Hz ஸ்பீக் பிரைட்னஸோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.68 kg இருக்க போது வெயிட், அதுக்கப்புறம் 15.9 mm திக்னஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து 8 mm ஹீட் பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 TB SSD வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16 GB LPDDR RAM கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வேற என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, UFC-C கேபிள் மூலமா ஃபாஸ்ட் சார்ஜிங் PD ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். 35 மினிட்ஸ்லேயே வந்து 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன ப்ராசஸரோட வரப்போகுது கேட்டிங்கன்னா, டிமென்சிட்டி 8400 அல்ட்ராவோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சாரி இந்த ரெட்மி 16 இதோ வரைக்கும் இதுதான். இதே சீரி டயத்தில் தான் வந்து ரெட்மி டர்போ 4 ஸ்மார்ட் போனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து டிமென்சிட்டி 8400 அல்ட்ராவோட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8400 கம்பேர் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் பர்ஃபார்மன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த வீடியோவில் சொல்ற ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.